வணக்கம் மக்களே, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன். நம்மளை வந்து இங்கே நியூட்ரான் அப்படிங்கிற இந்த மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வாங்க எங்களோட இடத்த வந்து பாருங்கன்னு. இது என்ன மேட்டர்னா, அந்த ஃபோன்லாம் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்புறம் ஐஃபோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சர்வீஸுக்கு கடை இருக்கும். இவங்க அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். நம்ம இப்போது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. 4 ஐசி மாற்றிட்டேன், 5 ஐசி மாற்றிட்டேன், எனக்கு ரெடி ஆகலன்னு சொல்லி நிறைய இது பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஒரு கூப்பிடுங்க, கவனிங்க சரியா? இப்போது ஒரு ஐசியை மாற்றுறதுக்கு முன்னாடி சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நீங்கள் ப்ராப்பராக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2வது ஐசிக்கே வேலை கிடையாது. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நிறைய பேர் இருக்காங்க சார், எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதில் நிறைய பேர் இருக்காங்க, இதில் ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸும் சில பேர் இருக்காங்க. மொபைல் ரிப்பேர் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிபியூ லெவல் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் விடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் இல்லாமல். ஃபெயிலியர்ஸ் வரும், நாங்கள் திருப்பி அடுத்தடுத்த ஹேண்ட்செட்ஸ் கொடுத்து செட்டு டெட் பண்ணாங்கனாலும் அடுத்தடுத்த லைவ் செட்டு கொடுத்து லைவில் ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ இவங்க பண்ணுறாங்கன்னா அது சக்ஸஸ் பண்ணி காட்டினா தான் இதா செட்டு கொடுத்த கண்டிஷனில் பழைய ஆன் கண்டிஷனில் திருப்பி தரணும். எனக்கு அவங்க ஆன் பண்ணலன்னா திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். அண்ட் வேறு செட்டு கொடுப்பேன், சேம் இதே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணி ஹேண்ட் ஸ்கில் எடுத்து அதை ஆன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் சக்ஸஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சக்ஸஸ் ரிப்போர்ட் எடுத்தால் தான் அடுத்த கிளாஸ்க்கே போவோம். ஒருத்தரும் லைவில் சக்ஸஸ் கொடுக்கணும். ஸோ கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க கிளாஸ். அதே கிளாஸ் தான். திருப்பூரா சார்? இல்லை சார், வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கா அப்படி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கா அப்படி. இன்னொருத்தர் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு 4 பேர் இருக்காங்க. அவர் ஒருத்தர், அப்புறம் இவர் பாருங்கள், இவர் ஒருத்தர், அப்புறம் அங்கே 2 பேர் லாஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அந்த எல்லோ டிஷர்ட்ஸ் 2 பேருமே வந்து ஸ்ரீலங்கா தான். ஓகே, நீங்கள் ஏஎம்சி பார்த்துட்டு இருக்கீங்களாம்மா? ஓகே, ரீபாலிங்கா? ஓகே, முடிஞ்சதா? முடிஞ்சது. ஓகே, இவருக்கு வந்து ரீபாலிங் பண்ணிட்டு இருக்கு அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஃபோன் முடிச்சிட்டிங்களா நீங்கள்? ஐஃபோன் முடிச்சு. ரைட், ஓகே. முடிச்சுட்டு வேற ஒரு ஐசியை ப்ராக்டிஸ்க்காக ரீபால் பண்ணிட்டு இருக்கு அப்படியே. எஸ், அது வந்து ஐசியை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக. சிபியூ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக. இப்போ இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களே ரூம் எடுத்து தங்கணுமா? இல்லை, அக்காமடேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபுட்டு மட்டும் அவங்க வெளியில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஊர்லேருந்து வர்றதுனால நம்ம அதை ப்ரொவைட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பர் காலேஜ் மாதிரி இருக்குமா? நீங்கள் அந்த ஸ்டே கொடுத்துருவீங்க, ப்ளஸ் அவங்க இங்கே படிக்கணும், வந்து டெய்லி ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். ஃபுல் டே. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் 6:30 வரைக்கும் கிளாஸ் போகும். நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் ஒரு 1 hour இருக்கும். இது மட்டும் தானே சார்? இல்லை இந்த டிஸ்பிளே, இந்த பேட்டரி எல்லாமே A to Z இருக்குது சார், எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வாங்க அப்படி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்கிறேன், டீட்டெயில் சொல்கிறேன் வாங்க. எஸ், உட்காருங்க சார். என்ன பண்ணுறீங்க, என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க? ஓகே சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி மொபைல் ரிப்பேர் தான். ஸோ ஃப்ரம் பேசிக்ஸில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஃப்ரெஷராக வர்றீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு சிபியூ லெவல் வரைக்கும் வச்சுருக்கோம். ஆப்பிள் வேணும்னா செப்பரேட்டாக ஆப்பிளுக்கு சிப் லெவல் வரைக்கும் வச்சுருக்கோம். என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து டியூரேஷன் வந்து ஆப்பிளுக்கு தனியாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு தனியாக இருக்கா? சார், ஆண்ட்ராய்ட்லேயே ஆப்பிளை வந்து மாடரேட் லெவல் கவர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் லெவலில் வேணும்னா மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஐஃபோன் மட்டும், iOS மட்டும் வேணும்னா எஸ், செப்பரேட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே லைவில் கொடுத்து செய்ய வச்சு வெறுமனே நம்ம சொல்லி கொடுத்து எழுதி போட்டு கண்ணில் பார்த்துட்டு போய் அவங்க பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, லைவில் இங்கே உட்கார வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்து சக்ஸஸ் ரிப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதே ப்ராக்டிஸை கொடுத்து லைவில் செட்டு கொடுத்து, ஒருவேளை டெட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மறுபடியும் வேறு செட்டு கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அப் டு சிபியூ லெவல் வரைக்கும் ரிசல்ட் இங்கேயே எடுத்துருவோம். ஸோ ரிசல்ட் இல்லைன்னா அந்த கிளாஸ் அடுத்த மூமெண்ட்டுக்கு போகாது. இது வந்து நான் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னாவே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது கண்டிப்பாக. ஸோ அதனால் ஆரம்பிக்கிற டேட் என்னால் சொல்ல முடியும், முடிக்கிற டேட் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். 40 நாள்லேருந்து 50 நாள்னு சொல்கிறோம். 40லேருந்து 50 நாள் வரைக்கும் சொல்கிறோம். 48 நாள் 49 நாள் எடுத்து பேட்செல்லாம் இருக்குது சார். சீக்கிரம் கற்றுக்கிட்டால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சீக்கிரம் சார், சீக்கிரம் கற்றுட்டா சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 40 நாளைக்கு முன்னாடிலாம் முடிச்சதா ஒரு பேட்ச் கூட இல்லையே. உண்மை அது தானே. இதுவுமே நாங்கள் எப்படி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில பேட்ச் நடந்திருக்கு இல்லையா, அதனுடைய வந்து இப்போ இதை வச்சு தான் ஒரு பேசிக் ஒரு மெஷர்மெண்ட் 40லேருந்து 50 நாள்னு சொல்கிறோம். 40 நாளைக்கு முன்னாடி முடிஞ்ச பேட்ச் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட், வாய்ஸ் கால் சப்போர்ட்டு, செப்பரேட்டாக குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு மீறி அவங்களுக்கு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படிங்கும்போது சில இடத்துல ஸ்டக் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட் கிளாஸ் ரூம்னு இதே மாதிரி இன்னொரு லேப் வச்சுருக்கோம் நாங்கள். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வர வச்சு டேட் ஷெட்யூல் பண்ணி கொடுத்து வர வச்சு எங்கெங்கே அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகுறாங்க, ஸோ அந்த ஸ்ட்ரக் ஆகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து எங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையே ரிப்பேர் பண்ண வச்சு பைபாஸ் பண்ணி விடுவோம். ஸோ அப்போ அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆனாங்களோ அதெல்லாம் கிளியர் ஆவாங்க ஃபஸ்ட்டு ரிப்பீட் பேட்சில். எகெயின் ரிப்பீட் பேட்ச் வெறும் ரிப்பீட் பேட்சாக மட்டும் நடக்காது. என்னமா நடக்கும்னு கேட்டிங்கன்னா,
அந்த பேட்ச் முடிச்சுட்டு போனதுலேருந்து எகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு அப்டேட் வந்துருக்கும்ல, ஒரு 3 மாதம் கழிச்சு ரிப்பீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ச் முடிச்சுட்டு போனதும் இந்த 3 மாதத்தோட அப்டேட் வந்திருக்கும். புது அப்டேட். ஆமாம் சார், நிறைய வரும் சார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அதெல்லாமே அப்டேட் கிளாஸில் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம். சரி, இங்கே எப்படி ஃபிக்ஸட் டியூரேஷன் கிடையாது, அங்கேயும் ஃபிக்ஸட் டியூரேஷன் கிடையாது. இங்கே எப்படி வந்து அகாமடேஷன் ஃப்ரீயோ அங்கேயும் அகாமடேஷன் ஃப்ரீ. ஆமாம் சார். வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது கற்றுக்க வராங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், ஃப்ரெஷர் வராங்க அப்படின்னாக்க வெறும் பிளாங்காக வந்தாங்கன்னா போதும். ஏன்னா பிளாங்காக இருக்க ஷீட்டில் அழகாக ட்ரா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வரைஞ்சி வச்சதை கரெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் போன பேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸில் 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்தாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியுன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஃபைண்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஈஸி குயிக் ஃபால்ட் ஃபைண்டிங் மெத்தட் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் சில இதெல்லாமே. இப்போ எளிமையாக எப்படி வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்தோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது. ஸோ அக்யூரேட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிய வச்சுருவோம், செய்ய வச்சுருவோம் சார். இப்போ சொல்லிக் கொடுத்துருவோம் சொல்கிறேன் இல்லைங்களா, இது நான் சொல்லிக் கொடுத்து விடுறதில்ல. ஒருத்தரையோ தூக்கி ஃபால்ட் ஃபைண்டிங்கில் வேறு கம்ப்ளைண்ட்டுக்கு தூக்கி உட்கார வச்சு ஒரு ஃபோனில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் வருமோ எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் லைவ் செட்டு கொடுத்து செட் ரிப்பேர். ஆமாம், அது பேட்டரியிலேருந்து கேமரா, டிஸ்பிளே எல்லாமே வந்துடும். இன்னும் நிறைய இருக்குது சார். நீங்கள் வெறும் முதல் சொல்லியிருக்கீங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செட்டு மாற புதுசாக கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நாங்கள் பேசிக் எலக்ட்ரானிக்ஸை ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுறதுனால நாளைக்கு ஒரு புது செட்டு புது மாடலில் புது கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அவங்களே எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும், ஃபீல்டில் எப்படி அப்டேட் ஆகணும், A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம் சார். இவர் தான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காராம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. அங்கேயே நீங்கள் வந்து எப்படி ஸ்டே எல்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அங்கே ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க? ஆல்ரெடி கற்றுட்டு இருந்தது தான். ஆனால் இந்த சிப் லெவலில் டீப்பாக ஒரு டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்கே மாத்திரம்தான் கிடைக்குது. அதனால தான் நான் நியூட்ரானை சூஸ் பண்ணி நான் நியூட்ரானுக்கு வந்தது. ஸ்ரீலங்காவில் பெருசாக உங்களுக்கு அட்வான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தது. ஒரு 7 இயர்ஸாக நான் வந்து நியூட்ரானை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போது நான் கற்றுக்க ஆரம்பித்தனோ, எப்போது என்னோடய சர்வீஸை நான் ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து நான் நியூட்ரானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. ஸோ சார், நான் வந்து வேலூர். ஸோ நான் சாரோட வீடியோ வந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் வரேன்னு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நான் ஒரு டைமை ஒதுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸோ வந்ததுலேருந்து எனக்கு 0லேருந்து 100%க்கான சான்ஸ் எனக்கு இங்கே வந்த ஃபஸ்ட்டு நாளே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இங்கேருந்து போகும்போது சக்ஸஸாக தான் போவோம் 100%. ஏன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டுனா கூட அங்கேயே நிற்க வைக்கிறாரு ஸ்ட்ராங்காக. அந்த இடத்துலேருந்து எனஃப் பண்ணுற வரைக்காலும் அந்த இடத்துட்டு மூவ் பண்ணுறதே இல்லை. அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. 100% பாசிபிள் இல்லை அவங்க கற்றுக்கிறதும். நான் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து அந்த லேர்ன் ஆகிட்டு போகிற ரேஷியோ மாறும். சார், இப்போ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 45 days மினிமம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் 50 நாள் கூட ஆகுது அவங்க கற்றுக்கிறதுங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அகாமடேஷன் நீங்கள் கொடுத்துறீங்க சார்? ஆமாம் சார். கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆன டேட்டுக்கு முன்னாடி டேலேருந்து ஆரம்பித்து பேட்ச் முடிக்கிற அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அகாமடேஷன் கொடுத்துட்றோம். சரி, ஓகே. அகாமடேஷன் கொடுத்துட்டீங்க. ஃபுட்டு மட்டும் அவங்கள பார்த்துக்க சொன்னீங்க. ஆமாம். வேறு என்னென்ன சார் இதில் கொடுப்பீங்க? சார், ஸ்டார்ட் அப் டூல் கிட் கொடுத்துருவோம் சார். சார் என்ன கோர்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சார் அது. ஆமாம் சார். ஆமாம், லைவ் செட் எல்லாமே நம்ம தான் தர்றோம். ஸோ இவங்க எத்தனை ஃபோனு டெட் சார், ஐஃபோன் வரைக்குமே லைவ் செட் கொடுத்துறோம். எல்லாமே டெட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு கொடுப்போம். அடுத்த செட்டு 30 செட்டு டெட் பண்ணாலும் 30. ஆமாம் சார், லைவ் செட்டுங்கும்போது ஒரு செட்டு வாங்க போனால் உங்களுக்கே தெரியும் என்ன ரேட் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஹேண்ட் ஸ்கில் எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில போய் ஒர்க் பண்ணும்போது வேறு லெவல் கான்ஃபிடென்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். அந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல? எல்லாமே சார் A to Z சார். டோட்டலாக அவங்க யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கணுங்கிறது தான் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவலாக. இங்கே வந்து ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரதரும் ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்திருக்காங்க, இவங்களும் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஏதோ போர்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? வந்து ஸ்ரீலங்காவில் 2 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஆனால் சிப் லெவலில் ஃபால்ட் ஃபைண்டிங் அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அதனால் யூடியூப்லேயும் பார்த்தேன். 2 இயர்ஸாக பார்த்து கொண்டு தான் என் நியூட்ரனை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி அது கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கிட்டு திருப்பி அட்வான்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ சார் அந்த இங்கே கற்றுக்க வரணும்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அவங்க சைட்லேருந்து? ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்குன்னு. சேம் அதையே வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக 0லேருந்து வர்றேன், ஓகே எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு 75,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து லைவ் ரிசல்ட் வரைக்கும் எடுத்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை எங்கள் ஓன் டிசைன் சிலபஸில் போட்டு சேம் அதே மாதிரி ஃபால்ட் ஃபைண்டிங் வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்போது 40 நாள் 50 நாள் ஆகும்னு சொல்கிறோம். 75,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்கேன்,
ஓரளவுக்கு சிப் லெவல் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் எனக்கு சிப் லெவல் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் லைவ் செட் ப்ராக்டிஸோட 50,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். இதுவே நான் ஆல்ரெடி சிப் லெவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், சிபி லெவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மெஷர்மெண்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இல்லை மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் பேட்சில் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நாலேஜ் டீச்சிங் கோர்ஸ்னு சொல்லுவோம் சார். ஆக்சுவலாக மற்ற இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2மே ட்ரைனிங் கோர்ஸ், லைவில் நாங்கள் எல்லாமே தருவோம், லைவ் செட்டு எல்லாமே கொடுத்துருவோம். சரி, எனக்கு வெறும் மெஷர்மெண்ட் மட்டும் போதும், நான் வந்து உட்காந்து கவனிக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கிறது 25,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். எந்த லைவ் செட்ஸோ இதோ கொடுக்க மாட்டோம். அதில் ஆக்சுவலாக டீச்சிங் கோர்ஸ் அப்சர்விங் தியரி மட்டும். ஆமாம் சார், நாலேஜ் பக்காவாக கொடுத்துருவோம். என்னென்ன பார்க்கணுங்க பக்கா சேம். அதே மாதிரி நல்லா கவனிச்சு இந்த 3மே 25, 50, 75 3மே 25ங்கிறது டீச்சிங் கோர்ஸு. அதே மாதிரி வந்து 50ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு சிப் லெவல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கிறவங்களுக்கு வித் ட்ரைனிங்கோட வித் சார் 3க்குமே அகாமடேஷன் ஃப்ரீ சார். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மற்ற 2க்குமே லைவ் செட்ஸ் நாங்களே எல்லாமே கொடுத்துருவோம். இங்கே ஒர்க் பண்ணுறது சொன்னது ஆண்ட்ராய்டு சம்மந்தமாக சார், ஆண்ட்ராய்டு சம்மந்தமாங்க சார். இதுலேயே ஆப்பிள் மாடரேட் லெவலில் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஆமாம் சார், மாடரேட் மோர் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70%, 75% கற்றுக்குவீங்க. அந்த 25% மாஸ்டர் லெவலுக்கு மட்டும் உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து ரெக்குயர்மெண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ராமனி, ஃபெர்சாம்லைன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போன ஏப்ரலில் பண்ணோம். இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு மறுபடியும் அடுத்த டேட் ஷெட்யூல் பண்ணுவோம். அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் லெவலில் கற்றுக்கலாம். அதுக்கு எவ்வளோ சார்? இப்போ ஐஃபோனுக்கு மட்டும் தனியாக கற்றுக்கணும்னா எவ்வளோ சார்? செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90,000 சார்ஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பிளான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு 2மே மாஸ்டர் லெவலில் மெர்ஜ் பண்ணலாமா அடுத்த பேட்சில் இருந்து. ஆமாம், கொஞ்சம் ஃபீஸையும் ஏதாவது கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்து. ஸோ இப்போ அதெல்லாம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற பிளானில் அடுத்த பேட்சுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டுருக்கிறோம். அடுத்த பேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு CPU லெவல் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்தால் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு 2மே CPU லெவலில் கற்றுக்கிட்டு வெளில போகலாம். இல்லை சார், 3 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் சார். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து கம்பல் பண்ணி நான் அந்த மாதிரி பசங்களெல்லாம் வந்து 2வது நாளே கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிருவேன். ஸோ ஃபீஸ் என்ன கட்டியிருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரீபே பண்ணி, ஏன்னா வரதுக்கு முன்னாடி 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண 5,000 rupees ஆன்லைனில் பே பண்ணி தான் சீட் புக் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத 2 நாளில் கண்டுபிடிச்சிருவோம். ஆக்சுவலாக நம்ம அதை என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். 2வது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ் சார். ஏதாவது இருக்குது அப்படின்னா படித்த அர்த்தம் சொல்ல தெரியணும். ரொம்ப பெரிய லெவலில் யோசிக்க வேணாம், பீட்டர் அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். ஏதாவது இருக்குன்னா படித்த அர்த்தம் சொல்ல தெரியணும். 12th முடிச்சுட்டு கூட வந்துடலாம் சார். 10வது முடிச்ச பையன் ஒரு பையன் இருக்கா அப்படி சார். என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ். சரி, 3வது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற நாலேஜ். எப்படி நம்ம ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம், அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த மாதிரி சிஸ்டம் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா சர்வீஸ்குள்ளே வரும்போது அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆமாம், சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இது முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம் சார். கண்டிப்பாக கொடுப்போம் சார், கொடுப்போம். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா சார்? என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இப்போ இங்கே லைவ் உங்களோட இதில் பண்ணுறாங்க, மேல் பார்வையில் பண்ணுறாங்க. இப்போ அவங்களே ஃப்யூச்சரில் கடை வைக்கிறப்ப திடீர்னு ஏதாவது ஸ்டக் ஆகும்ல அவங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக யோசிப்பாங்க, புரியல ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா அப்போ சப்போர்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். இப்போ இங்கேருந்து முடிச்சு வெளியில் போகும்போது 100%லாம் வெளில போக மாட்டாங்க சார். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%, 60% ஸோ கெப்பாசிட்டியை பொறுத்து கற்றுக்கிட்டு வெளில போவாங்க. ஸோ அங்கே போய் உட்கார்றப்போ சில இடத்துல ஸ்டக் ஆகும்போது நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் டீம் தனியாக வச்சுருக்கேன் சார். ஆமாம். சரி, என்ன பிரச்சனை, என்ன செட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி குரூப்பில் போட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த குரூப்பில் போட்டாங்கன்னா சப்போர்ட் டீம் இங்கேருந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு. கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்யூஷனை கொடுத்துட்டு என்ன கான்வர்சேஷன் நினச்சோ அந்த ஆடியோ தூக்கி குரூப்பில் போட்டுருவாங்க. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா செட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்அண்டில் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட் இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் கத்துக்கிட்டு போனோனே வேலை செய்ய முடியாது. கண்டிப்பா சார். அதுக்கு மீறி இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் கிளாஸ்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் அங்கே கவர் ஆகும். அது தனி கோர்ஸ் இல்லை? அதுவும் இல்லை சார். ரிப்பீட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே ஸ்டக் ஆகுறாங்க சார். நான் ஆன்லைனில் சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ கிளாஸில் செய்ய வைக்கிறேன், சேம் ஆன்லைனில் சப்போர்ட் கொடுக்குறேன். இதுக்கு மீறி சில விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்காங்க, ஸ்டக் ஆகுறாங்க, கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரிப்பீட் கிளாஸ். அதுக்கு சார்ஜஸ் இல்லை சார், ஃப்ரீ சார். அதுக்கு ஃப்ரீ சார். ரிப்பீட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபிக்ஸட் டியூரேஷன், ஹாஸ்டல் ஃப்ரீ, சேம் அதே மாதிரி பைசா எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கறது இல்லை சார். கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தெரியிற வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுதான் மேட்ரு. சிம்பிளி எஸ். ஓகே, யார் இன்னும் முடிக்கல? ரைட், அடுத்தது ரைட்டு. ஸோ நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து சீக்கிரம் முடிங்க. ஸோ செஞ்ச வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, குட் நைட், பாய். நாளைக்கு காலையில் பார்க்கலாம், பாய்.
ஓகே சார், தேங்க்யூ. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இது மூலியமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது மொபைல் சர்வீஸிங்கு, ஐஃபோன் சர்வீஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நியூட்ரானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபீட்பேக்கும் கேட்டேன், நல்லா இருக்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதை தவிர்த்து ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். எனக்கும் கற்றுக்கணும். ஃப்ரீயாக இருந்தால் சார் பார்த்துக்கலாம் சார்.